ஒரு பசுமையான அழகான ஊர்ல அம்மா அப்பாக்கு 2 குழந்தைங்களா. அவங்க பேரு மைதிலியும் மாலதியுமா. மைதிலி மாலதியோட அப்பா ஒரு விறகு வெட்டியான், அதாவது விறகு வெட்டுற வேலை செய்யறவங்களாம். ஒரு நாள் மைதிலியும் மாலதியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் படிக்கலாம்ல, எந்நேரம் விளையாட்டு தானா? சரி, போய் சீக்கிரம் வாங்க, வந்து படிக்கணும்ல. 2 பேரும் விளையாட போக, கண்ணு நான் கோல் போட்டுட்டா. பாட்டி, யாரோ 2 பேரும் பாத்துட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்கள போ சொல்லு. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து பாடத்தை படிக்கிறாங்களாம். அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராராம். என்னம்மா குழந்தைகளா, படிச்சு முடிச்சிட்டீங்களா? இல்லப்பா, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாப்பா, ஹோம்வொர்க் இருக்கு, நிறைய எழுதணும். நாளைக்கு லீவு தானம்மா, இப்பவே எழுதுறீங்க, நாளைக்கு எழுதிக்கலாம்ல. இன்னைக்கு எல்லா ஹோம்வொர்க்கையும் எழுதிட்டா, நாளைக்கு விளையாட போலாம் இல்லப்பா, அதாப்பா இன்னைக்கு எழுதிட்டு இருக்கோம். சரிம்மா, நீங்க படிங்க, ஹோம்வொர்க் பண்ணுங்க. என்ன சாப்பாடு செஞ்சுட்டியா, இல்ல இன்னைக்கு 10 மணி தானா? சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, தினமுமா லேட் பண்ணுவாங்க, பிள்ளைங்க வந்ததும் சாப்பிட்டுடலாம். சரி சரி, டீ மட்டும் கொடுத்துருக்குற, பிஸ்கட்டுங்க நீ தின்னுட்டியா, இல்ல பிள்ளைகளுக்கு வேணும் ஒழிச்சு வச்சுட்டியா? நீ விற்கிற டீ நல்லாவே இருக்கிறது இல்ல, அதனாலதான் பிஸ்கட் கேட்டேன். என்ன காசா இருக்குது விதவிதமா வாங்குறதுக்கு? உங்ககிட்ட பேசினா என் தலையை வெடிச்சு போகும், போய் பிள்ளைங்களை கூப்பிடு, சாப்பிடலாம். டெய்லி இந்த இட்லி தோசையை தவிர ஒண்ணுமே தெரியாதா உனக்கு? டெய்லி ஒன்னையே செய்யற, காலையிலயும் நைட்டு டிஃபன்ங்கிற பேர்ல இட்லி தோசைய மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கிற. இனிமே நான் வேலைக்கு போயிடுறேன், நீங்க வீட்டுல இருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு விதவிதமா சமைச்சு போடுங்க எங்களுக்கு, சரியா? ஒண்ணு சொல்லக்கூடாதே, பசுக்குன்னு கோவம் வந்துருது. இரு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடு, நான் போறேன். சாப்பிடும்போது ஏதோ ஒன்று சொல்லலைன்னா தூக்கமே வராதாட்டு இருக்குது. எப்படிதான் இப்படி இருக்கிறாங்களோ? என்ன இருக்குது இல்லைன்னு தெரியாம பேச வேண்டியதா. வாங்க நம்ம சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களாம். நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில விடிஞ்சதும் எல்லாரும் அவங்க வேலைய பார்த்தாங்களாம். நமக்கு எப்பயுமே வேப்பங்குச்சியில பல்லு விளக்குனா தான் நல்லா இருக்கும். யார் இந்த பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கி காசு வெட்டி செலவு பண்றது? இங்கதான் இத்தனை மரங்க இருக்குதுல்ல, குடிக்கலாம். எங்க தம்பி, நான் மட்டும்தான் வேலைக்கு போறேன். போன வாரம் ஒருத்தர் வேலைக்கு புதுசா வந்தான், சம்பள கட்டுப்படி ஆகலைன்னு நின்னுட்டான். எல்லா பக்கம் அப்படிதானே இருக்கும். சரிண்ணே, வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, எனக்கும் நேரம் ஆச்சு, நானும் போயிட்டு வரேன். இன்னைக்கு கொஞ்சம் தூரமா வேலைக்கு போகணும்.
பஸ் வேற இல்ல. சரி போயிட்டு வரேன். அந்த பையன் கூட வெட்டி நியாயம் பேசினதுல வேலைக்கு வர நேரம் ஆச்சு. எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. இவ எப்பவும் மும்முரமா சமையல் செய்வா. சாப்பாடு போடுறியா? இவ்வளவு நேரம் வெட்டி நான் பேசிட்டு இருந்தீங்கல்ல, 5 நிமிஷம் இருங்க. சரி சாப்பாடு போட்டு வெளியே கொண்டு வா. நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சூடா வேற இருக்கும். முடிஞ்சவே முடியாது. உன்னையோட நாளைக்காச்சும் சீக்கிரம் பண்ணு. சரி கத்தாம போங்க, நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். எனக்கு இன்னும் எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? காலையில இருந்து சும்மாதான் உட்காந்துருந்தேன். பாத்தியா எவ்வளவு சூடா இருக்குது. எப்படிதான் சாப்பிடுறது? வேலைக்கு வர நேரம் ஆச்சு. பல்லு சரியில்லை. எப்படிதான் முழுவது நானு? அம்மா அம்மா எங்கீங்க? பிள்ளைங்க வேற எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் சின்ன குழந்தைகளாட்ட எந்திரிக்கும் போது நான் வேணும். இங்க சாப்பிட்டு டிஃபன் எடுத்துட்டு போங்க. துணி வேற துவைக்கணும். அம்மா என்ன பண்றீங்க? வராம எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறீங்க. வாங்கம்மா. எங்க அம்மா என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் கூப்பிடுற, காதலே விழுகிறது இல்லையாட்டு. சாயந்தரம் வரும்போது நான் சொன்னதை எல்லாம் மறக்காம வாங்கிட்டு வாங்க. அப்பதான் சாப்பாடு செய்ய முடியும். பிள்ளைங்களுக்கு கைடு நோட்டு எல்லாம் வாங்கணுமா? எனக்கு காசு கொடுத்தாதானே வாங்க முடியும். நீ பாட்டுக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போற. நான் வேலைக்கு போறேனா இல்ல பணம் பொறிக்கிறதுக்கு போறேனா? அம்மா எத்தனை நேரம் கூப்பிடுறேன், உனக்கு காதலே விழுகலையா? இங்க பாரு. அட எதுக்குடி கத்திட்டு இருக்கிற? தூங்கி எந்திரிச்சா எந்திரிச்சு வெளியே வர வேண்டியதானே. சும்மா எதுக்கு கத்திட்டு இருப்ப? சொல்லு. அட பிள்ளைங்களை ஓவரா திட்டிட்டு இருக்காத நீ. அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு நீ. கரெக்டா? நீ போய் பல்லு விளக்கிட்டு சாப்பிடுமா ஏதாவது. அவ கிடக்குறா. டீ பிஸ்கட் கொண்டு வருவீங்களோன்னு தாமா கூப்பிட்டேன். சீக்கிரம் போய் பல்ல விளக்கிட்டு சீக்கிரம் வரணும். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுல ஒண்ணும் இல்ல. பல்லு விளக்காமையே டீ பிஸ்கட் சாப்பிடணும். வேலையை செஞ்சு போட்டு ஓஞ்சு உட்கார்றதுக்குள்ள சாமி பெண்டு கண்டுருது. சித்த டீ கூட நிம்மதியா குடிக்க முடியறதில்ல. நம்ம மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லாரும் இப்படியான்னு தெரியல. பல்லு விளக்க போனவள இன்னும் காணோம். இன்னொருத்தி தூங்கிட்டு இருக்கிறா. இவங்கெல்லாம் எப்ப எழுந்திரிச்சு சாப்பிட்டு மணி 10 ஆக போகுது. ஒரு வேலை செய்ய மாட்டாளுக. 4வது 5வது படிக்கிறாளுக. சாப்பிட்ட வட்டால் கூட கலவுறது இல்லைன்னா பாத்துக்கோங்க. இவையெல்லாம் எங்க சொல்ல. அப்படியே வேலை செஞ்சாளுங்கன்னா அதை திருப்பி நானே செய்யணும். 1க்கு 9 வேலை. அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாம். பையன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.